வணக்கம் நண்பர்களே. இன்றைய இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகும் தலம் தமிழ்நாடு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே அமைந்துள்ள திருநாங்கூர் ஸ்ரீ மாதங்கேஸ்வரர் திருக்கோவில் ஆகும். இந்த கோவில் திருநாங்கூர் என்ற புனித கிராமத்தில் அமைந்துள்ளது. இங்கு மூலவராக அருள்பாலிப்பவர் ஸ்ரீ மாதங்கேஸ்வரர், சிவபெருமான் அம்பாளாக ஸ்ரீ ராஜமாதங்கி மாதங்கீஸ்வரி அம்மன் அருள்பாலிக்கிறார். இந்த திருத்தலத்தின் புராண வரலாறு மிகச் சிறப்புடையதாகும். முற்காலத்தில் மாதங்க முனிவர் என்ற மகரிஷி இந்த பகுதியில் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் செய்தார். அவருடைய தவத்திற்கு மகிழ்ந்த சிவபெருமான் இங்கு லிங்க ரூபமாக தோன்றி அருள்பாலித்தார். அதனால் இத்தல இறைவன் மாதங்கேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். இந்த கோவிலின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் இங்கு 2 நந்திகள் ஒரே கோட்டில் அமைந்திருப்பது. திருநாங்கூர் பகுதி 11 விஷ்ணு திவ்ய தேசங்கள் அமைந்துள்ள மிக புனிதமான பிரதேசமாகும். அந்த தலங்களுக்கு அருகிலேயே இந்த சிவாலயம் அமைந்துள்ளது என்பது இதன் ஆன்மீக மகத்துவத்தை மேலும் உயர்த்துகிறது. இது மிகவும் அரிதான அமைப்பாகும். இந்த கோவிலில் வழிபட்டால் மனக்குழப்பம் நீங்கும், தடைகள் அகலும், ராகு கேது தோஷம், திருமண தடை போன்றவை நிவர்த்தியாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. இங்கு நடைபெறும் முக்கிய திருவிழாக்கள் மகா சிவராத்திரி, பிரதோஷம், கார்த்திகை தீபம் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. இக்கோவிலின் பூஜை நேரங்கள் காலை 6 மணி முதல் 11 மணி வரை, மாலை 4 மணி முதல் 8:30 மணி வரை தரிசனத்திற்கு திறந்திருக்கும். வழிபாட்டு முறைகள் மற்றும் பரிகாரங்கள்: பிரதோஷ நாளில் நந்திக்கு அபிஷேகம் செய்தல், சிவலிங்கத்திற்கு பால், தயிர், தேன், பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்தல், அம்மனுக்கு நெய் விளக்கு ஏற்றி வழிபடுதல், திருமண தடை உள்ளவர்கள் அம்மனுக்கு பாயாசம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது சிறந்த பரிகாரமாக கூறப்படுகிறது. இக்கோவிலுக்கு செல்லும் வழி சீர்காழி நகரத்திலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தில் திருநாங்கூர் அமைந்துள்ளது. சீர்காழியில் இருந்து பேருந்து அல்லது ஆட்டோ மூலம் எளிதாக இந்த கோவிலுக்கு செல்லலாம். அருகில் உள்ள ரயில் நிலையம் சீர்காழி ரயில் நிலையமாகும். நண்பர்களே, மன அமைதியும் சிவபெருமானின் அருளும் வேண்டுபவர்கள் ஒரு முறை இந்த திருநாங்கூர் ஸ்ரீ மாதங்கேஸ்வரர் திருக்கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து இறைவனின் அருளை பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம்.